أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அல்லாவின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். அவர் ஒருவர் மட்டுமே கடவுள் என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த குரானை அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திற்கான இறுதி ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரான் அப்படிங்கிறது ஒரு சிறிய வார்த்தைகள் அளவுல கூட சிதைக்கப்படாம மிகச்சிறிய சிதைவில் இருந்தும் நாம் அதை படை வீரர்கள் கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு தென்படாத அதற்குன்னு ஒரு படை வீரர்கள் கொண்டு இந்த குரானை சிதைவில் இருந்து நாம் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றோம். அதனுடைய அசல் மூலப்பிரதி நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. இந்த குரான் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, முழுமையானதா இருக்குது. அது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு விஷயம். ரெண்டாவது குறைகள் அற்றதுங்கிறாரு. முழுமையானதா இருக்குது, குறைகள் அற்றது, முற்றிலும் விவரிக்கப்பட்டதா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் நம்ம கத்துக் கொடுக்கிறாரு. ஏன்னா குரான்ல இந்த குரான் கடவுளால் கற்றுக் கொடுக்கப்படுது அப்படிங்கிறாரு. வேற யாருமே நமக்கு டீச் பண்ணல. இந்த குரானை கத்துக் கொடுக்கறதே கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு சொல்றாரு. நீங்க இத முழுமையான நம்பிக்கையோட, மெய்யான நம்பிக்கையோட, என்னை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக, என்னை மட்டும் தேடியவர்களாக இந்த இறுதி ஏற்பாடா இந்த வேதத்தை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படி கத்துக் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த குரான் ஒரு புதுமையான மற்றும் மதிப்புமிக்க விஷயத்த கத்துக் கொடுக்குது. நியூ அண்ட் வேல்யூபிள் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கும் கடவுளுக்கும் உண்டான ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்க குரானை படிக்கிறீங்க, திரும்ப படிக்கிறீங்க, 10 தடவை படிக்கிறீங்க, 100 தடவை படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் புதுமையான விஷயங்கள் நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது சொல்றாரு. இப்ப நம்ம இன்னைக்கு எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரானை படிக்கும்போது இந்த குரான்ல இருந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிறத கடவுள் நிறைய இடத்துல சொல்லும் போது பொறுமையாளருடன் கடவுள் இருக்கின்றார் அப்படிங்கும் போது, இந்த பொறுமையை கொண்டு இந்த குரானை நீங்க மெய்யான நம்பிக்கையோடு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த நியூ அண்ட் வேல்யூபிள் மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கத்துக் கொடுக்கறது நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த குரான் அப்படிங்கிறது குறைகளற்றதா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். ரெண்டாவது, வஞ்சகத்தன்மை உடைய சில இந்த குரான்ல ஒரு குற்றம் குறை காண்பதற்காக இந்த குரானை படிப்பாங்க. படிக்கும்போது கடவுள் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவங்களுடைய மூடத்தனத்தை வெளிப்படுத்துவார். இப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஜும்மாக்கு பயான் முடிஞ்சு வாதம் நடந்துகிட்டு இருக்கும் போது பொறாமை அப்படிங்கிறது இருக்குது, மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கும் போது ஏக்கம் தான் பொறாமையா மாறும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆனா இது ரெண்டுமே மாறும். ஆனா மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலை எப்ப அமையும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதற்குண்டான மனிதனோட சிந்தனை திறன், சூழ்நிலை, காலம், இது எல்லாமே ஏக்கம் அப்படிங்கிறது ஏக்கமாக கூட போகலாம். ஆனா அந்த ஏக்கம் பொறாமையா மாறுவது அந்த நேரத்தையும் காலத்தையும் சூழ்நிலையும் பொறுத்து, அந்த மனிதனோட சிந்தனை திறனையும் பொறுத்து இருக்கு. அது மாதிரிதான் இந்த குரானை குற்றம் குறை காண்பதற்காக நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதும் இல்ல அப்படின்னா, அதுல இருந்து நீங்க பல்வேறு வசனங்கள் மூலமாக வேறு வேறு கருத்துக்களை கொண்டு போறதும் நீங்க நம்பிக்கையாளர்களா இருக்கிற வரைக்கும் அது ஓகே. ஆனா அதுல நீங்க அந்த இடத்த விட்டு மாறும்போது என்ன ஆகும்னா, கேள்விகள் பல வரும்போதும், சூழ்நிலைகள் மாறும் போதும், சொல்லக்கூடிய அந்த புரிதல் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது குறையாக மாறிவிடும். ஆனா என்ன சொல்றாருன்னா, குற்றம் குறை காண்பதற்காகவே இந்த குரானை படிப்பவர்கள் அந்த மூடத்தனமான நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. அப்ப என்ன அப்படின்னா, நீங்க இந்த குரானை படிக்கும் போதே உங்களுடைய படைப்பாளரிடம் நீங்கள் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைத்து சந்தேகமற்ற நிலையை அடையணும் அப்படிங்கிற முழு மனதோடு நீங்க இந்த குரானை படிக்கும் போது அது உங்களுக்கு மதிப்புமிக்க விஷயங்களை கத்துக் கொடுக்கும் அப்படிங்கறத கடவுள் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. ஏன்னா இதனுடைய ஆசிரியர் கடவுள் தான். இந்த வார்த்தைகள் மேல இருந்து கீழே இறங்குது. இந்த குரான் அப்படிங்கிறது கடவுள் மாதிரி முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும்
கடவுள் நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாரு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா மிஸ்கைடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு கடவுள். அதாவது தவறாக வழி நடத்தப்படுதல். யாரால தவறாக வழி நடத்தப்படலாம் அப்படிங்கறது சொல்றாரு? தோழர்களாலும் சாத்தான்களாலும் மானிடர்களாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடவுள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. மிஸ்கைடிங் ஆயிராதீங்க, குற்றம் குறை காண்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிடாதீங்க, தவறாக வழி நடத்தப்படுறவங்களா இருந்துராதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த சரணடைதல் மார்க்கத்துல இருக்கிறோம். நம்ம கிட்டே வந்து ஒரு குழுக்களாக, ஒரு வெவ்வேறு குழுக்களாக நம்ம வந்து பிரிஞ்சிருக்கிறோம். அது மிஸ்கைடு ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் வந்து நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. நீங்க அது அப்பார்ட் ஃப்ரம் இந்த சரணடைதலை விட்டு நீங்க அந்த பக்கமே போக வேணாம். பாரம்பரிய முஸ்லிம்கள் இல்ல மற்ற மதத்தினருடைய கொள்கைகள் கருத்துகள் அந்த விஷயத்துக்கே நம்ம போகவே வேணாம். இப்ப என்னன்னா சரணடைதல் இருக்கிறோம், இந்த குரானை தான் எல்லாருமே பின்பற்றோம், கடவுள் ஒருவரும் தான் நம்பிக்கை இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழுக்களா வந்து ஒரு 3 குழுக்களோ 4 குழுக்களோ இருக்கும்போது அதுல என்ன ஆகுதுன்னா கருத்துக்கள் வந்து மாறுபடும் போது தவறா நீங்க போயிடாதீங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாரு. அதை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். 2:26 சொல்றாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சின்னஞ்சிறிய கொசு முதல் அதனை விட பெரியதான எந்த விதமான உதாரணத்தையும் எடுத்துரைப்பதிலிருந்து கடவுள் வெட்கப்பட்டு விலகி விடுவதில்லை. நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்தவரை அது அவருடைய இரட்சகமிடம் வந்து அந்த சத்தியம் என்பதை அவர்கள் அறிவார்கள். நம்ப மறுப்போரை பொறுத்தவரை அவர்கள் கூறுகின்றனர், கடவுள் இந்த உதாரணத்தின் மூலம் என்ன கூற நாடுகின்றார்? இதன் மூலம் அவர் பலரை வழிதவர செய்கின்றார், மேலும் இதன் மூலம் பலரை வழி நடத்துகின்றார். ஆனால் இதன் மூலம் தீயவர்களை தவிர அவர் ஒருபோதும் வழிதவர செய்வதில்லை. அதாவது கடவுள் வந்து சின்னஞ்சிறு படைப்பான அந்த கொசுல இருந்து அதை விட பெரிய இந்த பூமியா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், கோள்களா இருக்கட்டும், இல்ல இரவு பகலின் மாற்றங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி உதாரணத்தின் மூலம் எடுத்து சொல்றதுக்கு வந்து கடவுள் வந்து வெட்கப்பட்டு விளையுறது. ஏன்னா எல்லாத்தையுமே சொல்றாரு, மனிதனுடைய படைப்பை கூட சொல்றாரு, ஒரு துளி இந்திரியத்தில இருந்து நம்ம படைக்கிறோம் அப்படிங்கறது சொல்றாரு. ஏன்னா கடவுள் வந்து வெட்கப்பட்டு விலகி விடுவதில்லை. நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்தவரை அது அவருடைய இரட்சகமிடம் வந்த சத்தியம் என்பதை அவர்கள் அறிவார்கள். நம்ப மறுப்போரை பொறுத்தவரை அவர்கள் கூறுகின்றனர், கடவுள் இந்த உதாரணத்தின் மூலம் என்ன கூற நாடுகின்றார்? இதன் மூலம் அவர் பலரை வழிதவர செய்கின்றார், மேலும் இதன் மூலம் பலரை வழி நடத்துகின்றார். தீயவர்களை தவிர அவர் ஒருபோதும் வழிதவர செய்து, தீயவர்கள் தான் வழிதவரை போவாங்களே தவிர நம்பிக்கை கொண்டவர்கள், மெய்யான நம்பிக்கை கொண்டவர்கள் வந்து வழிதவர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு 4:88, உங்களில் உள்ள நயவஞ்சகர்களை குறித்து ஏன் நீங்கள் உங்களே 2 குழுக்களாக பிரித்திட வேண்டும்? கடவுள் தான் அவருடைய சொந்த நடத்தையின் காரணமாக அவர்களை கண்டனம் செய்தவர். கடவுளால் வழிதவர்களில் அனுப்பப்பட்டு விட்டவர்களை நீங்கள் வழி நடத்த விரும்புகின்றீர்களா? எவரையெல்லாம் கடவுள் வழிதவர்களை அனுப்பி விடுகின்றார்களோ அவர்களை வழி நடத்துவதற்குரிய ஒரு வழியை நீ ஒருபோதும் காண மாட்டீங்க. நயவஞ்சகர்களை எவ்வாறு நடத்துவது அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வேதத்துல, உங்களில் உள்ள நயவஞ்சகர்களை குறித்து ஏன் நீங்கள் உங்களே 2 குழுக்களாக பிரித்திட வேண்டும்? யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு நீங்க ஏன் 2 குழுக்களா பிரிஞ்சுக்கிறீங்க? நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பயான்ல நம்ம சரணடைதலை பத்தி தான் பேச வரேன். நீங்க சரணடைதலை விட்டு அடுத்ததுக்கு போக வேணாம். கடவுள் தான் அவருடைய சொந்த நடத்தையின் காரணமாக அவர்களை கண்டனம் செய்தவர். கடவுளால் வழிதவர்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டவர்களை நீங்கள் வழி நடத்த விரும்புகின்றீர்களா? நயவஞ்சர்கள் வந்து கடவுளால வந்து வழி நடத்த வழிதவறுதல் வந்து அனுப்பப்பட்டு விட்டவர்களா இருக்கிறாங்க, அவங்களை நீங்க வழிநடத்த விரும்புகின்றீர்களா? எவரையெல்லாம் கடவுள் வழிதவர்களை அனுப்பி விடுகின்றாரோ அவர்களை வழிநடத்துவதற்குரிய ஒரு வழியை நீ ஒருபோதும் காண மாட்டீங்க. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு கருத்தால இந்த நீங்க வந்து 2 குழுக்களை ஏன் பிரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லி கேட்கிறாரு. அவங்க வந்து ஏற்கனவே கடவுள் நாடிட்டாரு. ஏன்னா இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும் போதே நமக்கு வந்து சீலிட் அப்படிங்கிறது தெரியுது. யாரு சொர்க்கம், யாரு நரகம், யாரு நம்பிக்கையாளர், யாரு நம்ப மறுப்பவர் அப்படிங்கிறது கடவுள் தெரியும். ஆனா இது ஒரு திட்டமா கடவுள் வந்து ஒரு சோதனை களமா வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கடவுள் மட்டும் வழிபடுற நீங்க ஏதோ ஒரு கருத்தால ஏன் பிரிஞ்சு போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் வந்து நம்ம கத்துக் கொடுக்குறாரு. தொடர்ந்து சொல்றாரு அதே 4வது அத்தியாயத்துல 143ல, இந்த கூட்டத்தினோடும் அன்றி அந்த கூட்டத்தினோடும் சேர்ந்திடாமல் இடையில் அவர்கள் தடுமாறுகின்றனர். கடவுள் எவரை வழிதவரில் அனுப்பி விடுகின்றாரோ அவரை வழிநடத்துவதற்கு ஒரு வழியை நீ ஒருபோதும் காண மாட்டீங்க.
இவங்களாம் என்ன அப்படின்னா ஏற்கனவே கடவுளுக்கு தெரியும் இவங்களாம் வந்து நம்பிக்கை அற்றவர்கள் நயவஞ்சர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அததான் சொல்றாரு, இந்த கூட்டத்தினோடும் அன்றி அந்த கூட்டத்தினோடும் சேர்ந்திடாமல் இடையில் அவர்கள் தடுமாறுகின்றனர். இந்த தடுமாற்றம் வரக்கூடாது அப்படிங்கிற மிஸ்கைட் ஆயிராதீங்க, தவறான செய்திகளை கேட்டு மிஸ்கைட் ஆயிராதீங்க, இடையில் அவர்கள் தடுமாறுகின்றனர். கடவுள் எவரை வழிதவரில் அனுப்பி விடுகின்றாரோ அவரை வழிநடத்துவதற்கு ஒரு வழியை நீர் ஒருபோதும் காண மாட்டீங்க. இப்ப நானே வழிதவரல்ல போயிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க என் மேல எவ்வளவு பிரியம் அன்பு வச்சிருந்தாலுமே நீங்க விரும்பினாலும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அது கடவுளுக்கு தெரியும் அவர் வழிதவரல்ல போயிருச்சு அந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க அதுக்கு ஒரு பாதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வார்த்தைகளின் மூலமாகவோ வேற எந்த செயலின் மூலமாகவோ இல்ல எந்த ஒரு சூழ்நிலை காலகட்டத்தின் மூலமாகவோ அந்த ஆன்மாவை வந்து நீங்க வந்து திருப்பி வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா கடவுள் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டார், வழி நடத்துவதற்கு ஒரு வழியை நீர் ஒருபோதும் காண மாட்டீர் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு வந்து இந்த வேதத்தின் மூலமா கத்துக் கொடுக்குறாரு. தொடர்ந்து சொல்றாரு 14:27 14வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல, நிரூபிக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு நம்பிக்கை கொண்டோரை கடவுள் இந்த வாழ்விலும் மறு உலகிலும் பலப்படுத்துகின்றார். மேலும் வரம்பு மீறுவோரை கடவுள் வழிகேட்டில் அனுப்பி விடுகின்றார். ஒவ்வொரு விஷயமும் கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே உள்ளது. நிரூபிக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு நம்பிக்கை கொண்டோரை கடவுள் இந்த வாழ்விலும் மறு உலகிலும் பலப்படுத்துகின்றார். மேலும் வரம்பு மீறுவோரை கடவுள் வழிகேட்டில் அனுப்பி விடுகின்றார். நிரூபிக்கப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த குரான்ல உள்ள அனைத்து வசனங்களுமே நிரூபிக்கப்பட்ட வார்த்தையா தான் இருக்குது. இது சத்தியமானது, முழுமையானது, குறைகளற்றது. மெயினா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல நீங்க ஒருபோதும் குறைகளே பார்க்க முடியாது, இது சிதைக்கப்பட முடியாது அப்படிங்கிறாரு. ஒரு வார்த்தையை கூட உங்களால சிதைக்க முடியாது, அதற்கான வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறாரு. உங்களுக்கே தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு குழுவை கொண்டு ஒரு படை வீரர்களை கொண்டு இந்த அசல் மூலப்பிரதியை நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நிரூபிக்கப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறது இந்த குரான் அப்படிங்கிறது நீங்க 6346 வசனத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னா இந்த குரான் அப்படிங்கிறது இறுதி வேறுபாடா இருக்குல்ல. அப்ப நிரூபிக்கப்பட்ட வார்த்தைங்கிறது இந்த வேதத்தை தான் சொல்றாரு. நிரூபிக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு நம்பிக்கை கொண்டோரை கடவுள் இந்த வாழ்விலும் மறு உலகிலும் பலப்படுத்துகின்றார். மேலும் வரம்பு மீறுவோரை கடவுள் வழிகேட்டில் அனுப்பி விடுகின்றார். ஒவ்வொரு விஷயமும் கடவுளின் நாட்டத்திற்கு ஏற்பவே எல்லாமே கடவுளுடைய நாட்டம் தான். எந்த ஆன்மா மீட்சி அடையணும், எது தவறான ஆன்மாவா இருக்கு அப்படிங்கிறது கடவுளுடைய நாட்டமா தான் இருக்குது. இன்ஷால்லா ஒரே ஒரு வசனம் அதோட முதல் உரையை முடிச்சுக்கிறேன். உங்களுடைய நண்பர்களாலும் தோழர்களாலும் நீங்க மிஸ்கைட் ஆயிராதீங்க அப்படிங்கறது சொல்றாரு. 50:27 தோழர்களால் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அவனுடைய கூட்டாளி கூறினான், எங்கள் இரட்சகரே, நான் அவனை வழிதவர செய்யவில்லை, அவனே மிக நெடிய வழிகேட்டில் இருந்தான். அதாவது கூட்டாளி அப்படிங்கிறது நண்பர்கள் தோழர்களை குறிக்கும். அவனுடைய கூட்டாளி கூறினான், எங்கள் இரட்சகரே, நான் அவனை வழிதவர செய்யவில்லை, அவனே மிக நெடிய வழிகேட்டில் இருந்தான். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம சரணடைதல் மார்க்கத்துல இருக்கிறோம், அதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. அனைவருக்குமே கடவுள் லாயிலாக இல்லைன்னா கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை, அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. குரானை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா நீங்க ஒரு சந்தேகத்தின்பாலோ இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுடைய கருத்து புரிதலினாலவோ இல்ல அப்படின்னா இந்த கருத்து வேற விதமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பாதைக்கு நீங்க போயிடாதீங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த குரானை வந்து கடவுள் கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க மெய்யான நம்பிக்கை கொண்டு இது அனைத்துமே சத்தியமானது, நீங்க அதை வந்து குறைச்சு மதிப்பிடாதீங்க அப்படிங்கறது நம்ம வந்து உணரணும். அப்ப என்னன்னா உங்களுடைய நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை, மெய்யான நம்பிக்கை, இதுல கடவுள் கூறிய அனைத்துமே சத்தியம், கடவுள் கூறிய அனைத்துமே உண்மை, இதுதான் மிகைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க 100% உங்களுடைய சோல், உங்களுடைய ஆன்மா அதை நம்பி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க மிஸ்கைட் ஆக மாட்டீங்க, தவறாக வழிநடத்தப்பட மாட்டீங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சில வசனங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். அவர் ஒருவர் மட்டுமே கடவுள் என்று நான் சாட்சியம் பார்க்கிறேன், வேறு இணை தெய்வங்கள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் மிஸ்கைடிங் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா 2வது உரையில பார்க்கும்போது
எப்படி மிஸ்கைட் ஆகுறாங்க அப்படின்னா சாத்தானாலையும் மானிடர்களாலையும் மிஸ்கைட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. 7:16-27 சொல்றாரு. அப்ப இந்த குரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எதெல்லாம் தேடுறீங்களோ அதற்கான விடை கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஆனா நீங்க கடவுள்கிட்ட அதை இந்த பிரார்த்தனையை வச்சு நீங்க அதை படிச்சு உண்மையான மெய்யான நம்பிக்கையோட படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். அந்த மெய்யான நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சந்தேகமற்ற நிலை. இதுல இந்த குரான்ல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த ஹிந்துஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஞானி ஆகும்போது அந்த ஒரு மொத்தமா உள்ள போய் அவங்க இறங்கிறாங்க, ஒரு இந்த சுயம் பரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கடவுள் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு செல்களிலுமே சிந்தனைகளிலுமே ஓடும் போது அந்த நம்பிக்கையை நீங்க கடவுள் சொன்னா அனைத்துமே உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். அதுல இருந்து நமக்கு மாற்று கருத்து போகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா வேரியேஷன் ஆக ஆக மிஸ்கைட் ஆக ஆரம்பிச்சு. இன்ஷால்லா 7:16 பார்ப்போம். சாத்தான், அதாவது அவன் கூறினான் அப்படிங்கிறத சொல்றாரு. நான் வழிதவறுதலில் செல்ல வேண்டுமென நீர் நாடி விட்டதால் உம்முடைய நேரான பாதையின் மீது அவர்களுக்காக நான் மறைந்து அமர்ந்தேன். சாத்தான் கூறான். இது என்னன்னா கடவுளுடைய நாட்டமா தான் இருக்குது. இது ஏற்கனவே நம்ம ஒரு தடவை இந்த வசனத்தை பார்த்தோம். இத பின்னாடி நம்ம முடிச்சுட்டு தொழுகையை முடிச்சுட்டு பேசும்போது கூட சொன்னாரு, தம்பி அப்துல் சொன்னாரு, சாத்தானே போகணுங்கிறது அல்லாதான் நாடி இருக்காரு. நான் வழிதவறுதலில் செல்ல வேண்டுமென நீர் நாடி விட்டதால் உங்களுடைய நேரான பாதையின் மீது அவர்களுக்காக நான் மறைந்து அமர்ந்திருந்தேன். அப்ப என்ன அப்படின்னா இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அந்த சாத்தானே இப்படி ஆகுறான் அப்படிங்கிறது அவனுடைய உள்ளுக்குள்ள இருக்க அந்த சிந்தனையை வெளிக்கொண்டு வருவதற்காக தான் ஆதாமே படைச்சிருக்கலாம். இது என்னுடைய ஒரு புரிதல். அப்ப புரியும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய அகந்தை வெளிப்படுது. அப்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த பிரபஞ்சமும் படைப்பும் எல்லாமே இருக்குது. அதான் அவன் சொல்றான், அவன் கூறினா நான் வழிதவறையில் செல்ல வேண்டும் நீர் நாடி விட்டதால் உங்களுடைய நேரான பாதையின் மீது அவர்களுக்காக நான் மறைந்து அமர்ந்திருப்பேன். தொடர்ந்து அதிலே சொல்றாரு, 7:27 சொல்றாரு, ஆதமுடைய சந்ததியினரே கோணத்திலிருந்து உங்களுடைய பெற்றோர்கள் வெளியேற்றப்படவும் மேலும் அவருடைய உடல்கள் வெளிப்படுத்தப்படுவதற்கு அவளுடைய ஆடைகள் நீக்கப்படவும் காரணமாகிய போது அவன் செய்ததை போல் உங்களையும் சாத்தான் எய்த்து விட நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அவனும் அவனுடைய வம்சத்தவரும் உங்களை பார்க்கின்றனர், அதே சமயம் நீங்களும் அவர்களை பார்ப்பதில்லை. நம்பிக்கை கொள்ளாதவருடைய தோழர்களாக சாத்தான்களை நாம் நியமித்திருக்கிறோம். ரைட்? என்னப்பா இது, இந்த விஷயம் நமக்கு இந்த வசனம் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன அப்படின்னா அப்ப சாத்தான்கிறது முன்னும் பின்னும் வளமும் இடமும் எப்படி வருவோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை கொண்டே வரமாட்டான், எப்படினாலும் வரலாம். தோழர்கள் மூலமாகவும் வரலாம், இல்ல மற்ற மனிதர்கள் மூலமாகவும் வரலாம், இல்ல உங்களுடைய சந்தேகத்தின் மூலமாகவும் வரலாம், இல்ல உங்களுடைய அச்சத்தின் மூலமாகவும் வரலாம், இல்ல உங்களுடைய புரிதல் தவறான புரிதலா இருந்தா அதையும் அவன் மேலும் மேலும் கொண்டு போய் செலுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மெய்யான நம்பிக்கை கொண்டவர்கள் அதுல சந்தேகமற்ற நிலையை அடைஞ்சிருவாங்க. முழுமையா பிளைண்டா இந்த குரான் உண்மைப்பா, இதுல உள்ள அனைத்து வசனங்களையும் நான் முழுமையா நம்புறேன், இது எல்லாமே சத்தியம்தான், கடவுள் கூறிய அனைத்துமே சத்தியம்தான். அப்ப என்ன அப்படின்னா இப்ப மறுபடியும் நீங்க புரிஞ்சுக்கிற யாருக்கும் அதுல மாற்று கருத்து சொன்னான்னு சொல்ல வரல, எல்லாருக்குமே அந்த கருத்து ஒருமித்த கருத்தா தான் இருக்குது. மிஸ்கைட் ஆகிறாதீங்க. மிஸ்கைட் ஆகுறதுனா என்ன, நம்ம இப்ப என்ன அப்படின்னா அந்த வசனத்துல வார்த்தைகளை நம்ம படிக்கும் போது நம்மளுடைய புரிதலோ இல்ல மத்தவங்க நமக்கு டீச் பண்ணும்போது, டீச் மீன்ஸ் கடவுள் தான் டீச் பண்ணி கொடுக்குறாரு, அதை மத்தவங்க சொல்லும் போது அதை கேட்கிற விதத்துல நம்ம மாறிடக்கூடாது, தவறாக வழிநடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதா கடவுள் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. தொடர்ந்து சொல்றாரு 36:62, உங்களில் எண்ணற்றவர்களை அவன் வழிதவர செய்து விட்டான், நீங்கள் எந்த புரிந்து கொள்ளலையும் பெற்றிருக்கவில்லையா. அதாவது மேக்சிமம் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத சொல்றாரு, உங்களில் எண்ணற்றவர்களை அவன் வழிதவர செய்து விட்டான், நீங்கள் எந்த புரிந்து கொள்ளுதலையும் பெற்றிருக்கவில்லையா. ஏன் அப்படின்னா சாத்தான் அப்படிங்கிறத நீங்க சாத்தானை மட்டும் பார்க்காதீங்க. நான் சொன்ன இந்த கருத்துக்கள்லாம் விஷயங்கள்லாம் அது எப்படியாவது சாத்தான் நம்மளை திசை திருப்ப பார்ப்பான். அதுதான் சொல்ல நம்ம இந்த ஒருமித்தல இருக்கிறோம், ஆனா புரிதலின் மூலமாகவோ இல்ல இந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்களின் மூலமாகவோ நம்ம அதுல மிஸ்கைட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு, மானிடர்களால் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஒரு 3 வசனம் தான். 3:69 சொல்றாரு, மானிடர்களால் தவறாக வழி நடத்தப்படாதீங்க, அந்த நிலைக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. 3:69 வேதத்தை பின்பற்றுவோரில் சிலர் உங்களை வழிகேட்டில் இட்டு செல்லவே விரும்புகின்றனர்.
வேதத்தை பின்பற்றுபவர்களில் சிலர் உங்களை வழிகேட்டில் இட்டுச் செல்லவே விரும்புகின்றனர். ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவாறு தங்களையே தான் வழிகேட்டில் இட்டுச் செல்கின்றனர். என்ன அப்படின்னா, வேதத்தை பின்பற்றுறவங்க கூட வந்து சில விஷயங்கள் மூலமாக வந்து வழிகேட்டுல போயிடுறாங்க. ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவாறு தங்களையே தான் வழிகேட்டில் இட்டுச் செல்கின்றனர். ரெண்டாவது, இன்னொரு இடத்துல என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த மாதிரி செய்யக்கூடிய பாவம் வந்து அவருக்கும் சரி, அந்த ஆன்மாவின் பாவத்தையும் சேர்ந்து சுமக்கக்கூடியவங்களை ஆயிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாரு. அடுத்து 4:113 சொல்றாரு. 4வது அத்தியாயத்துல 113 உம்மீது கடவுளின் அருளும் அவருடைய கருணையும் மட்டும் இல்லாதிருந்தார். அதாவது ஒவ்வொரு ஆன்மாயும் சொல்றாரு, உம்மீது கடவுளின் அருளும் அவருடைய கருணையும் மட்டும் இல்லாதிருந்தால் அவர்கள் சிலர் உம்மை வழிதவர செய்திருப்பார்கள். அவர்கள் தங்களையே தான் வழிதவர செய்து கொள்கின்றனர். மேலும் அவர்களால் ஒருபோதும் உமக்கு சிறிதளவும் தீங்கிழைக்க இயலாது. கடவுள் இவ்வேதத்தையும் ஞானத்தையும் உமக்கு இறக்கி அனுப்பி உள்ளார். அத்துடன் நீர் ஒருபோதும் அறிந்திராதவற்றை அவர் உமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். உண்மையில் உன் மீதான கடவுளின் ஆசீர்வாதங்கள் மகத்தானவையாக இருந்துள்ளன. என்ன அப்படின்னா, ரொம்ப மகத்தானது என்னது அப்படின்னா, நம்மளைய இந்த சப்மிஷன்ல எடுத்திருக்கதா மாபெரும் அருட்கொடை, மாபெரும் பிளெஸிங், பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்மளை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா? இதுதான் மற்ற எல்லா செல்வங்களையும் விட பெரிய ஒரு என்ன சொல்றது அருட்கொடையா ஆசீர்வாதமா இருக்குது. அதாவது நம் மீது கடவுளின் அருளும் அவருடைய கருணையும் மட்டும் இல்லாதிருந்தால் அவர்களில் உம்மை வழிதவர செய்திருப்பார்கள் சிலர். அவர்கள் தங்களையே தான் வழிதவர செய்து கொள்கின்றனர். மேலும் அவர்களால் ஒருபோதும் உமக்கு சிறிதளவும் தீங்கிழைக்க. இதுவுமே வந்து என்ன அப்படின்னா, இந்த பிளெஸிங் அப்படிங்கிறது அல்லாஹ் நாடினால் மட்டுமே நீங்க வந்து வழிதவறி செல்ல முடியும். ஆனா அதற்கான இருக்குது பாத்தீங்களா, இது ஏற்கனவே தெரியும் கடவுளுக்கு. இதுல இருந்தாலுமே இதுல இருந்து பின்னாடி வழி சரகி போயிருவாங்க, அவங்களுடைய பாதத்துக்கு பின்னாடி வச்சிருவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அது எப்ப எப்படி அப்படிங்கிறது வந்து மரணமான ஒரு சஸ்பென்ஸ் தான். அவங்க மரணிக்கிறவர், அதனாலதான் பிரார்த்தனை வரும்போது என்னன்னா, மரணிக்கின்றவரை எங்களை சரணடைதல் மார்க்கத்திலே மரணிக்க செய்கிறாங்க அப்படிங்கிற பிரார்த்தனை எதுக்கு கேட்கிறோம் அப்படின்னா இதுக்காக தான். சொல்ல முடியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். ரொம்ப காலமா இருக்கிறாங்க, 20 வருஷமா சரணடைதல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல எங்கிட்ட அவங்க வந்து நம்ப மறுத்தல்லையோ இல்ல கடவுள் மறுப்புலையோ போயிடலாம். அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து ரொம்ப இதாலாம் நினைச்சுக்க கூடாது. நான் சரணடைதல் இருக்கேன் அப்படின்னா நீங்க பிரார்த்திக்கணும். பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. மரணிக்கும் வரை கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக, சரணடைதல் மார்க்கத்தில் மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம பிரார்த்தனை கேட்கணும். அதைத்தான் சொல்றாரு. உண்மையில் இதுதான் வந்து கடவுளின் ஆசீர்வாதங்கள் மகத்தானவை. இந்த ஆசீர்வாதம் தாங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. தொடர்ந்து 5:77 சொல்றாரு, 5வது அத்தியாயத்துல. இதை நம்ம கண்கூடா பாக்குறோம். சரணடைதல இருக்கிறாங்க, வெளியே போயிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு மிஸ்கைட் ஆயிராதீங்க, தவறாக வழிநடத்தப்பட்டவர்களா இருந்துராதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. கடைசியா இதோட முடிச்சுக்கிறேன். 5:77 சொல்றாரு, உங்களுடைய நண்பர்களை கவனத்துடன் தேர்ந்தெடுங்கள். கூறுவீராக, வேதத்துடைய மக்களே, உங்களுடைய மார்க்கத்தின் எல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்காரு. சத்தியருக்கு அப்பாற்பட்டு வரம்பு மீறாதீர்கள். எப்பெல்லாம் நீங்க சத்தியத்தை மீறீங்களோ அப்ப மார்க்கத்தை வந்து விட்டு வெளியே போன மாணி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. வேதத்துடைய மக்களே, உங்களுடைய மார்க்கத்தின் எல்லைகளை சத்தியத்திற்கு அப்பாற்பட்டு வரம்பு மீறாதீர்கள். மேலும் வழிதவறி சென்று விட்டதுடன் பெருந்திரளான மக்களையும் தவறான வழியில் நடத்திய மனிதர்களுடைய அபிப்பிராயங்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் சரியான பாதையிலிருந்து நெடுந்தொலைவு வழிதவறிகளாக உள்ளன. கவனமாயிருங்க அப்படிங்கிறத சொல்றாரு. திரும்ப சொல்லும் போது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல தோழர்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒண்ணு சொல்றாரு. உங்களுடைய நண்பர்களை கவனத்துடன் தேர்ந்தெடுங்கிறதையும் சொல்றாரு. வேதத்துடைய மக்களே, உங்களுடைய மார்க்கத்தின் எல்லைகளை எப்ப இது நடக்கும், நீங்க எப்ப சத்தியத்தை மீறீங்களோ, சத்தியங்கிறது என்ன, இந்த குரான், கடவுளின் உங்களுடைய மார்க்கத்தின் எல்லைகளை சத்தியத்துக்கு அப்பாற்பட்டு வரம்பு மீறாது. மேலும் வழிதவறி சென்று பெருந்திரளான மக்களையும் தவறான வழியில் நடத்திய மனிதருடைய அபிப்பிராயங்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் சரியான பாதையிலிருந்து நெடுந்தொழில் வழிதவறிகளாக உள்ளனர். தவறான பாதைக்கு போயிடாதீங்க. இதுல இருந்தாலுமே என்கிட்ட நெருங்கி வாங்க, என்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, சந்தேகமற்ற நிலையை அடைங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம இந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பயானோடது எனக்கு முடிக்கும் போது நான் சொல்ல வேண்டியதுன்னா, இந்த குரான் வந்து குறைகள் அற்றது. அப்ப என்ன அப்படின்னா, இந்த குறைகள் அற்றதுங்கிற விஷயத்த நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சத்தியத்தை நீங்க முழுமையா நம்புவீங்க. இதுல வந்து எந்த ஒரு வார்த்தையுமே வந்து உங்களை வந்து வேற ஒரு சிந்தனைக்கோ வேற ஒரு களத்துக்கோ கொண்டு செல்லாது. அதுதான் வந்து மெய்யான நம்பிக்கையா, முழுமையான நம்பிக்கையா இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா, இந்த குரானை வந்து என்ன சொல்றாருன்னா, படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, சினிமா மானியோ இல்ல ஒரு காமிக் ஸ்டோரி மானியோ இல்ல ஒரு ஹிஸ்டரி புக் மானியோ கிடையாது.
அது நீங்க ஒரு 10 தடவை படிக்கலாம், இல்ல ரிப்பீட்டடா ஒரு 15 தடவை படிக்கலாம், இல்ல ஒரு 30 தடவை படிக்கலாம். ஆனா இந்த குரான் வந்து என்ன சொல்றது, நீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் படிச்சுக்கிட்டே இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மதிப்புமிக்க விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா இதை கத்துக் கொடுக்கறதே நம்ம தான் அப்படிங்கிறோம். இந்த வார்த்தைகள் வந்து பேசும், உங்க கூட பேசும் அப்படிங்கிற இந்த குரான் வந்து உங்க கூட பேசும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடவுள் வந்து சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா நம்ம முக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கையில வந்து முழுமையா சந்தேகமற்ற நிலையில கடவுள் மட்டும்தாங்கிறத ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டது, எல்லாமே நம்ம நம்பிதான் ஆகும். அதுதான் நம்பிக்கை. அதுல வந்து மாற்று கருத்தே வரக்கூடாது. அப்ப என்ன அப்படின்னா அப்படி வரும்போது உங்களுடைய நம்பிக்கை வந்து முற்றிலும் வலுப்பெறும் போது அது வந்து இப்ப நீங்க அந்த குரான்ல உள்ள வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா புரியும். ராஜாக்களாவும் ராணிகளாவும் நம்ம மாறிடும். கண்டிப்பா அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போவாரு. நான் இந்த நல்லா ஃபீல் பண்றேன். நான் இந்த கொஞ்சம் இந்த நான் என்னைக்கு இந்த குரான்ல வந்து டெய்லி தினந்தோறும் தொடர்ந்து அதுக்கடுத்து நான் தொடர்புல இல்லை. ஆனா நம்மளுடைய ஆன்மா வந்து அது வந்து சஞ்சலப்படாத நம்ம உணர்வோம். அது சொல்லும், கண்டிப்பா காட்டி கொடுக்கும். நீ போற பாதை தவறான பாதையா இருக்குது, உன்னுடைய நேரத்தை வந்து நீ தவறான வழியில செலவிடுற. அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது சோல் ஆன்மாவுடைய நிம்மதி வந்து கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. நீங்க அதை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய தொடர்பு தொழுகை இந்த குரான் மூலமா நீங்க தினந்தோறும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சோல் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதை நான் கண்டிப்பா வந்து உணர்றேன். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி இல்லாம நம்ம தினந்தோறும் இந்த குரானோடையும் கடவுள் நம்மள வழிபடக்கூடிய அந்த தொடர்பு தொழுகையின் மூலமாக நம்ம வந்து கடவுளை வந்து முற்றிலும் நெருங்கணும், கடவுளுடைய சாம்ராஜ்யத்துக்கு போகணும், தவறா போயிடக்கூடாது, மிஸ்கைட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயானை முடிச்சுக்கிறேன். ஹக்கீம்